டன் டடன் 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 டடன். ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்களுடைய அன்கண்டிஷனல் லவ்க்கு முன்னாடி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாரும் என்ன கேட்டீங்க, மேடம் உங்கள்கிட்ட ரொம்ப அழகழகா ட்ரெஸ் சாரி கொடுக்குறீங்க, சாரியோட vlog காமிங்க, உங்கள்கிட்ட இருக்க சாரீஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. சரி, நம்ம உடுத்த பட்டு சாரீஸ் எல்லாம் பத்தி காமிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பட்டு சாரி இருந்தது காமிச்சேன். அதுக்கப்புறம் டிசைனர் வேர் சாரி இருக்கு, ஷிஃபான் சாரி இருக்கு, பிளெயின் சாரீஸ் இருக்கு, சில்க் காட்டன் இருக்கு, பனாரஸ் சாரி இருக்கு. இதெல்லாம் எடுத்து காமிக்கலாம் போர்டை ஓப்பன் பண்ணு தப்பதான் பிளவுஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா உட்காரு. என்கிட்ட இருக்க பிளவுசஸ் எல்லாம், எனக்கு பிடிச்ச பிளவுசஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்திருக்கேன் செல்லக்குட்டீஸ். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு நெட்டட் பிளவுஸ் சாரி, அதாவது ஒரு 3/4 நெட்டட் பிளவுஸ் சாரி. இது வந்து என்னுடைய டாட்டரோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து கேரளாலேருந்து இந்த மெட்டீரியல் வாங்கி அமிச்சாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த டிசைன் அழகா இருக்கேன்னு சொல்லி, இந்த அம்மாவோட ஜிமிக்கி கம்மல் அந்த சீசன் வந்துச்சுல, அந்த டைம்ல வாங்கினது. இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி காப்பர் கோல்டு. இது வந்து எனக்கு எப்பவுமே 3/4 ரொம்ப போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3/4 வந்து பிளவுஸ் போட்டுட்டு நம்ம ஒரு பட்டு சாரி போட்டாலே ரொம்ப கிளாஸா ஒரு பயங்கர ஒரு டிக்னிஃபைட் லுக்கா இருக்கும். அதனால எனக்கு 3/4 நான் பின்னாடி வந்து ரொம்ப இறக்க வச்சு போட மாட்டேன். ஒரு யூனிக்கா அது பானைக்கான்னு தெரியல. இது வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சதுனால, இந்த கலரோட இந்த காப்பர் கோல்டு, அதனால இது வாங்கியிருக்கேன். இது வந்து சில டைம்ல நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி போடுறது உண்டு. பட்டு சாரீஸ்க்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகா. ஒரு சாட்டின் கிளாத்ல வந்து ஃப்ளோரல் டிசைன் இருக்கேன்னு சொல்லி, ஏன்னா என்கிட்ட நிறைய நேவி ப்ளூ சாரீஸ் இருக்கு. அந்த சாரீஸ்க்கு மிஸ்மேட்ச் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு மாதிரி லைட் கிரீன் ஷேட், அதாவது இந்த பாசிப்பயர் கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலர் கிரீன் டாலோட இந்த கலர் சாரீஸ் இருக்கு பிளெயின்ல. இந்த ப்ளூ இருக்கு, இந்த நேவி ப்ளூ இருக்கு, இந்த பேஜ் கிரீம் கலர் சாரீஸ் இருக்கு. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி போடலான்னு ஒரு சாட்டின்ல நான் கொடுத்து என்னுடைய காஸ்டியூமர்கிட்ட ஸ்டிச் பண்ணி தைச்சது. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த அக்கிள் கிட்ட வந்து கரெக்டா பிளவுஸ் வந்து ஸ்டிச் ஆகி உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இருக்காது. ஸோ இது கொஞ்சம் லூஸா இருக்குது, கொஞ்சம் டைட் பண்ணணும். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளவுஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பிளாக் பிளவுஸ் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப அழகான ஒரு பிளவுஸ். ஆனா ரொம்ப இந்த ஜிகு ஜிகு இருக்கிறனால ரொம்ப அப்படி குத்தும், கொஞ்சம் இந்த ஜிகு ஜிகு இருக்கிறனால ரொம்ப குத்தும். நம்ம மெட்டீரியல் ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த ஒரு பிளெயின் கலர்ல என்கிட்ட ஒரு கிரீன் சாரீஸ் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒரு கில்டரிங் சாரீஸ். அது இப்போ எங்க போச்சு? இந்த கிரீனே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பாருங்க, டார்க் கிரீன் ஒரு பிளாக் மிக்ஸ் ஆனது. இந்த பிளவுஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ்க்கு வந்து இந்த மெட்டீரியல் என்கிட்ட இருந்துச்சு ஒரு சாரியோட. இது நான் சவுகார்பேட்ல போய் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்து என்னோட காஸ்டியூமர் டிசைனர்கிட்ட கொடுத்துட்டு நான் இது இப்படி தைச்சேன், ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் இதுவும் ரெடிமேட் வாங்கினேன். பட் ரெடிமேட் வாங்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி இந்த அக்கிள் கிட்ட கரெக்டா ஆகாது எப்பவுமே. அதனால இது வாங்கிட்ட பிறகு இந்த கையை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் குட். இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது இந்த பிளாக் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப சூடு. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளவுஸ். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3/4 போட் நெக் வந்து போடும்போது இது வந்து பிளெயின் சாரி போட்டுக்கலாம், ஆரஞ்சு போட்டுக்கலாம், பிங்க் போட்டுக்கலாம், பிளாக் போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஈவன் சில்க் சாரீஸ்க்கெல்லாம் கூட சூட் ஆகும். இந்த ஃப்ளோரல் டிசைன் உள்ளது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது மெட்டீரியல் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இது மாதிரி நம்ம ஒரு பிளவுஸ் வாங்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டா மற்ற எல்லா சாரீஸ்க்கும் மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம்ல. அது வெரி குட் ஐடியா இல்ல? நான் கொடுக்குற ஐடியா எடுத்துக்கோங்க, டேக் இட். ஓகே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? என்னுடைய நாத்தனார் ஒரு பட்டு சாரி கொடுத்தாங்க, அந்த பட்டு சாரிக்குள்ள வந்தது, அந்த பட்டு சில்க் சாரீஸோட வந்தது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி. அந்த சாரிக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் 3/4 பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் க்ரீம் கலர், இங்கே மொத்தம் டிசைன் வருது. இதில் டிசைனர் வேர் சாரி உள்ளார இருக்கு, நான் காமிக்கிறேன். அடுத்த விளாக் இருக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கும்போது காமிக்கிறேன். இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து
அதே மாதிரி தான் பிக் பாஸ் இந்த 100 நாள் கொண்டாட்டம்ல சொன்னேன் இல்லையா, என்னுடைய காட் ஃபாதர் ஒரு saree கொடுத்தாருன்னு சொல்லி, அந்த சாரிக்கு வந்து போட்ட பிளவுஸ் தான் இது. எக்ஸலண்டான ஒரு அமைச்சு போச்சு. இது வந்து எங்க போக்கிஸ்லியா நலிசியா எங்க நலிசியா வந்து இது வந்து ரெடிமேட் எப்போ ரெடிமேட் கிடைக்காது. நான் எப்போ பிளவுஸ் கொஞ்சம் கை நீளமா கேட்பேன். கரெக்ட்டா அமைச்சு ரெடிமேட் வந்து எக்ஸலண்ட். ஒரு என்ன ரேட் போகுது? ஒரு 1500 1800 ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கே அம்புட்டு விலை ஆகுதுங்க. கஷ்டம்தான். ஒரு சாதாரண பிளவுஸ் தைக்கணும்னா ஒரு 600 ஒரு 800 அப்படி வரும். ஆனா பட் கொஞ்சம் டிசைனிங் வேறுனா ஒரு 2000 3000 4000 5000. குஷ்பு என்ன மாதிரி பிளவுஸ் எல்லாம் போடுவாங்க. பிளவுஸ்ன்னு சொன்னாலே அவங்க தான் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி இது ஒரு பிளவுஸ் பாருங்க, இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல நான் போட்டேன்ல அந்த பிளவுஸ் தான் இது. இதோட டிசைன் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அழகா இருக்கா? இது வந்து எனக்கு சாந்தின்னு ஒரு காஸ்டியூமர் இருக்காங்க டி நகர்ல, அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. அவங்க வந்து அதே மாதிரி போட்டு இருந்தாங்க, நான் அதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு டிசைன் பண்ணி நான் வாங்கினேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐநெக், ஒரு கிளாஸி லுக்கா இருக்கும். இந்த அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிறிஸ்டல் வச்சது. நம்ம இது கூட இந்த கழுத்து பக்கத்துல எல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஹெவி வெயிட் பிளவுஸ். இதுதான் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு நான் போட்டேன். அதுக்கப்புறமா இந்த கிராமத்து வேஷம் எல்லாம் வரும்ல, எங்க ஒரு பாட்டுக்காரன் மாதிரி எல்லாம், அது மாதிரி கிராமத்து வேஷம் எல்லாம் வரும்போது, உத்தம புத்திரன் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த மாதிரி பிளவுஸ் ஒரு வில்லேஜ் கெட்டப்பா இருக்கட்டும்ன்றதுக்காக இது இப்படி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். எப்போவாச்சும் காஸ்டியூம்ஸ் வந்து எங்க ப்ரொடியூசர்ஸும் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இருக்க பிளவுசஸ் எல்லாம் கொண்டு வாங்க, நாங்க சாரீஸ் வச்சிருக்கோம் போது நம்மள்ட்ட இருக்கிற பிளவுஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கிறது. இந்த மாதிரி செக்குடெல்லாம் போட்டுட்டா இது வில்லேஜ் கெட்டப்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்காக இது ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து நான் பிக் பாக்ஸ்ல போகும்போது செகண்ட் டைம் போனேன் பாத்தீங்களா. ஒரு வாட்டி வந்துட்ட பிறகு செகண்ட் டைம்ல போனோம்ல, அந்த டைம்ல போகும்போது ஒரு பிளாக் கலர் ஒரு ஃப்ளோரல் டிசைன் உள்ள ஒரு சாரீ போட்டிருப்பேன். அந்த சாரிக்கு வந்து இந்த பிளவுஸ் தான் போட்டேன். இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கண்டடைன்னு எழுத்தா இப்படி வந்துடும் பாத்தீங்களா. இதுக்கு ஒரு டிசைன் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. அப்புறம் இன்னொன்னு வந்து கலம்கரி, இது பாத்தீங்களா, இதுவும் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ். அது மாதிரி கலம்கரி போட்டுட்டு கலம்கரி சாரீ கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு பார்த்துருக்கேன். அது பாம்பேல எல்லாம் ரொம்ப நல்லா போடுவாங்க. இங்கேயும் தெலுங்கு ஆக்டர்ஸ் போடுறாங்க, செலிபிரிட்டிஸ் போடுறாங்க. செலிபிரிட்டிஸ் இல்லாம எவ்வளவு அவரு தெலுங்கு லேடிஸ் வந்து பியூட்டிஃபுல்லான சாரீஸ் போடுவாங்க. மதுரை பீப்புள் போடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு காஸ்டியூம் சென்ஸ், ஒரு அதாவது டிசைனிங் வேற இருக்கட்டும், பட்டு சாரிலையா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அழகா ட்ரெஸ் பண்ணணுன்ற அந்த தாட் வந்துருச்சு. அதனால அழகா நிறைய பேர் போடுறாங்க. இந்த பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து டிசைனர் வேர்ல இந்த பிளவுஸ் பாருங்க, இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் இந்த லீஃப் மாதிரி மரம் மாதிரி இப்படி வந்திருக்கிறது கொஞ்சம் பெருசாகி போச்சோ டிசைன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது சில டைம்ல பட்டு சாரீஸ்க்கெல்லாம் உடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். எக்ஸலண்டா இருக்குல்ல இது ஸ்டிச்சிங். அடுத்து சூப்பரான ஒரு ஐடியா சொல்லி தரட்டுமா? நான் வந்து ஒரு காக்ரா சோலி வாங்கினேன். எப்போ ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த காக்ரா சோலி வாங்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷனுக்கும் என்னமோ போட்டேன். ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. அப்புறம் அது கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இவ்வளோ பிளவுஸ் வச்சிருக்கீங்களே, யாருக்கும் கொடுக்க மாட்டீங்களாலாம் கேட்காதீங்க, கண்டிப்பா கொடுப்பேங்க. எங்கிட்ட இருக்க சாரீஸா இருக்கட்டும், பிளவுசஸா இருக்கட்டும், நான் 1-2 வாட்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆர்ஃபன்ஸ்ல கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல கொடுக்கறது உண்டு. பட் நான் தான் கொடுக்குறேன்னு காமிக்க மாட்டேன். ஏன்னா அடுத்த வருஷம் அண்ணா கண்டிப்பா இங்க வந்து நிற்பாங்க. நான் எங்க கொடுக்குறேன்றது என் டிரைவருக்கு மட்டும்தான் தெரியும். டிஃப்ரெண்ட் டிரைவர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு நான் கார்ல உட்காந்துட்டு அங்க கொண்டு போய் கொடுத்துட சொல்வேன். பத்துக்கிறவங்க அவங்களுக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன். என்னால முடிஞ்ச உதவிகள்லாம் நான் பண்றேன். ஒரே ஆர்ஃபன்ஸ் கொடுக்க மாட்டேன், டிஃப்ரெண்ட் ஆர்ஃபன்ஸ்க்கு நான் பிரிச்சு கொடுத்துருவேன். அது மாதிரி எனக்கு அந்த ஒரு காக்ரா சோலி கிடைச்சதா. அந்த காக்ரா சோலிஸ்ல வந்து ஷால் இருந்தது ஹெவியா. அந்த காக்ரா சோலிஸ் வந்து வேற ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த ஷால் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து இதை வந்து பிளவுஸா ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிசைனர் வேர் பிளவுஸாவும் ஆச்சு. இதே மாதிரி ஒரு கிரீன் கலர் பிளவுஸ் சாரிக்கோ, இதுல ஒரு கிரீன் இருக்கு பாருங்க, இந்த கிரீன் கலர் சாரிக்கோ, இல்லாட்டினா இந்த மாதிரி ப்ளூ கலருக்கோ, இல்லாட்டி லைட் ப்ளூக்கோ, இல்லாட்டி ஒரு பிளாக்குக்கோ எல்லாம் போட்டா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்ல, அது மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஷால் வச்சு கூட நீங்க வந்து அழகா பியூட்டிஃபுல்லா டிசைனர் வேர் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். தட் இஸ் மை குட் டிப்ஸ். தெரிஞ்சுக்கோங்க. நிறைய டிப்ஸ் உங்களுக்காக கொடுக்குற செல்லகுட்டீஸ், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி எனக்கு பிடிச்ச பிளவுஸ் இது. ரொம்ப அட்ராக்டிவான கலரு.
இது சில டைம்ல ஈவென்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகும்போது, ஆனால் பட் பயங்கர ஹெவி வெயிட். அது ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஹை நெக்கு, போட் நெக்கு. இது பாருங்க, போட் நெக் போட்டுட்டு ஒரு பிளெயின் சாரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த சில்க் சாரியில ஒரு ப்ளூ கலர் காமிச்சல்ல, அந்த சாரிக்கு வந்து இந்த பிளவுஸ் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, வேற இது மாதிரி எல்லாம் ஒரு பிளெயின் கலர் சாரீஸ் எல்லாம் அப்படி வச்சுக்கிறது உண்டு. நான் ஏதாச்சும் ஒரு படத்தங்களுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி பிளெயினா. இதுவும் என்னுடைய காஸ்டியூமர் வந்து கைக்கு மட்டும் தைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு டிசைன் வாங்கி இதுக்கு ஸ்டிச் பண்ணேன் பாருங்க. பிளாக் கலர் வாங்கி இது ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் ஸ்டிச் பண்ண சொன்னேன். இந்த டிசைன் வேறையா இருக்கும், இந்த டிசைன் வேறையா இருக்கும் பாருங்க. இது நான் வைக்க சொல்லி ஸ்டிச் பண்ணது தான். நம்மளும் அப்படியே மேக் ஓவர் பண்ணிக்கிறது தான் நம்மளை ரொம்ப அழகா காமிக்கும். மற்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளெயின்ஸ் பிளவுசஸ் எல்லாம் ரொம்ப துக்க புத்திரியா நடிக்கும்போது, அப்படியே ஆத்தா கேரக்டர்லாம் பண்ணும்போது ரொம்ப பிளெயினா இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். போலீஸோட படத்துல இந்த பிளவுஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நேவி ப்ளூ பாருங்க, அடுத்த ப்ளூ நேவி ப்ளூ வந்துருச்சு. இதுவும் அப்படிதான். இங்க வந்து லைனிங் வைக்கணும். அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நல்லா இல்லை. சில தடவை சில பிளவுஸ்க்கெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இங்க வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா சில பிளவுஸ்க்கு சூட் ஆகாது. அதே மாதிரி இத்தனை வருஷம் எனக்கு காஸ்டியூம்ஸ் தைச்சு கொடுத்த என்னுடைய எல்லா காஸ்டியூமர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய டிசைனர்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல போடுறேன். உங்களுக்கு தேவை இருந்தா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். இப்படி ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பட் காமிக்கிறதுக்காக. இதுவும் வந்து சாரி கூட வந்த பிளவுஸ். இதுவும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த கலரு பிங்க் கலர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஆர்கண்டி சாரீஸ்க்கு வந்துச்சு. இது டிசைனர் வேர் சாரிக்கு. இது மாதிரி போட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, யூ நெக்கு. சாதாரணமா யூ நெக் தான் நான் போடுவேன் எல்லா பிளவுஸுமே. இப்படியே எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு இப்படி எடுத்து இதே மாதிரி பவுச்ல போட்டு வச்சுக்கலாம். பவுச்ல அடுக்கி வைக்கும்போது வேலைக்கு வேலையும் ஆச்சு, உங்கள்கிட்ட பேசின மாதிரியும் ஆச்சு. சரியா? இத்தனை பிளவுஸையும் இப்போ டைம் கிடைக்கும் போதே உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த பவுச்சுக்குள்ளே இப்போ அடிக்கிடுவேன். வந்து நான் பிக் பாஸ்ல போற டைம்ல அந்த பாக்ஸ்ல எல்லாம் கொண்டு போறோம்ல, அப்போ வந்து அங்க இருக்க அந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அப்ப அவங்க வந்து எல்லா சாரீஸும் இப்படி உருட்டுனாங்க. பாருங்க, இப்படி உருட்டி இப்படி வைக்கும்போது ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்படி வச்சுக்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு சில்க் சாரியோட வந்துச்சு. இதுவும் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ். இதெல்லாம் சில்க் சாரிக்கோ பிளெயின் சாரீஸ்க்கோ போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். பர்டிகுலராக ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி கலர்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பாருங்க, இதே மாதிரிலாம் டிசைனர் வேர் சாரி காமிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாரிக்கும் அப்படிதான். எனக்கு எல்லாமே கை கொஞ்சம் லென்த்தியா வைங்கன்னா ஷார்ட்டா வச்சிடுறாங்க. இந்த பிளவுஸ்க்கும் பாருங்க முத்து முத்து இருக்குது, பேர்ல் மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது பிளவுஸ். எக்ஸலன்ஸ் பிளவுஸ்ல நல்ல கலர் இது. மேக்ஸிமம் என்னோட செலக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பிளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு போடுற டைம்ல ஒயிட் கலர் இது, அது மாதிரி ஒயிட் சாரி ஏதாச்சும் மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா, இந்த பக்தி கேரக்டர்லாம் வரும்போது அதுக்காக எடுத்தது ஒரு வாட்டி எடுத்து ஸ்டிச் பண்ணது. இதுவும் அதே மாதிரி தான். எல்லாமே யூ நெக் இல்லைன்னா ஒரு பா நெக் அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டீப்பா லோ நெக் வைக்க மாட்டேன் நான். இதுவும் ஒரு பட்டு சாரியோட பிளவுஸ். ரொம்ப அழகா இருக்கும். நான் இப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ இஷ்டம் இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. இது ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் கலர். எல்லாமே நார்மலா பாருங்க, ஒரு யூ நெக், ஒரு பா நெக் இல்லைன்னா ஒரு ரவுண்ட் நெக் அப்படி மட்டும்தான் இருக்கும் என்கிட்ட. இந்த பிளவுஸ் பாருங்க, கோல்டன் காப்பர் கலர். ஆனா அதான் நான் சொன்னேன்ல, இந்த அண்ட்ராம்ஸ் கிட்ட கரெக்டா ஸ்டிச் பண்ணலன்னா ஒரு மாதிரி கரெக்டா இப்படி நிக்காது. நல்லா அழகா நிக்கணும். அப்பதான் பிளவுஸ் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஹெவி பிளவுஸ் எல்லாம் வந்து அவங்களால ரொம்ப சுருட்டி வைக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா, இதே மாதிரி எடுத்து இப்படி மடிச்சு இது கிளீனா இப்படி வச்சுக்கணும் இந்த பவுச்ல. லேடிஸ்க்கு தான் எவ்வளோ வேலை இல்லைங்க. குக்கிங்கும் பார்த்துக்கணும், வீடையும் பார்த்துக்கணும், துணி கசக்கணும், நிறைய வேலை இருக்கு லேடிஸ்க்கு. வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது.
நிறைய நம்மளை என்கேஜ் பண்றதுக்கு இதுவும் ஒரு வேலை தான். இவ்வளவு நேரம் பிளவுஸ் எல்லாம் உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து பிளவுஸ் 2-3 வந்து உங்கள்ட்ட போட்டு காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்படி இந்த இடத்துல ட்ராம்ஸ்ல வந்து கரெக்டா ஃபிட் ஆகணும் பிளவுஸ். அப்பதான் சாரீஸே நல்லா செட் ஆகும். ஓகே, இதுல ஒரு கிரே இருக்கிறனால இப்படி இந்த கிரே போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்த பிளவுஸ் பாருங்க. இது வந்து ரவுண்ட் நெக்கு. இது உங்களுக்கு இங்க காலர் வச்சுட்டு கூட இங்கேயும் நீங்க இப்படி போடலாம். பட் இது வந்து நான் ஜிப் இப்படி நேரா வச்சுட்டு இப்படி ஜிப் ஓபன் பண்ணா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இதோட நெக் கூட பாருங்க ஒரு டிக்னிஃபைட் லுக் கொடுக்கும். ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் கேரக்டர்ஸ் பண்றோம், இல்ல ஒரு டாக்டர் கேரக்டர் பண்றோம், ஒரு ஐபிஎஸ் கேரக்டர் பண்றோம்னா அந்த மாதிரி பிளவுஸ் போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் வந்து ஒரு மல்டி கலர் சாரி பாருங்க. இதுல வந்து இங்க ரெட் இருக்கு, இதுல கிரீன் இருக்கு, இது ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு. அதனால இந்த கிரீன் இதுக்கு சூட் ஆகுமா தெரியல. இது லைட் கிரீன், இது டார்க் கிரீன். பட் இருந்தாலும் இது 3/4 டிரான்ஸ்பரண்ட் பிளவுஸ். இது மாதிரி ஃபிட்டா அமையணும். நமக்கு காஸ்டியூமர்கிட்ட கொடுத்து, உங்க டிசைனர்ஸ்ட கொடுத்து, உங்க ஸ்டைலிஷ்ட கொடுத்து அழகா ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்றதுல என்ன கலர் மிஸ்மேட்ச் பண்ணலான்றதையும் பார்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப அழகா இருப்பீங்க. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பா இஷ்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனை மறக்காம அமுக்கிருங்க. அப்பதான் என்னுடைய கண்டினியூஸ் vlog எல்லாம் நான் உங்களை மோட்டிவேட் பண்றது, நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்றதெல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஓகே, love you, thank you all Chella Kitties, love you so much. Tata, bye bye, see you.